என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. Keep quiet first. No, Justice Chandru's recommendations are malicious. தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னா ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு. ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மேலும் ஸோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அது செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் totally it should be rejected. சொல்லி இருக்கு. இருங்க செத்து இருங்க. நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. யூ கீப் குவைட் ஃபர்ஸ்ட். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா? சொல்லி இருக்கு. நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு. சார் எது சார் ஜாதி அடையாளம்? இங்க பாருங்க. இருங்க சத்திய இருங்க. நான் பேச விட்டுட்டு நீங்க பேசினா கரெக்ட். இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார். என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருங்க வரேன். அதனால அதை ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நெற்றியில நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க நித்து திலகம் வச்சுட்டு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும்? அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்டு? சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேற இருக்கலாம். ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்டு. உங்க ஸ்டாண்டு என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். Why you are arguing for one government, one section? எந்த கட்சி ஜாதி கட்சி? இப்ப வந்து விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? இப்ப விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அத முதல்ல இங்க இருங்க. யூ ஃபர்ஸ்ட் கம் அப். அதுக்கு தான் கேட்டேன்னா இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். என் கையில நான் சிவப்பு கயிறு கட்டி பாருங்க. அனாவசியமா நீங்க ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன். நோ, ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலிஷியஸ். ஐ டெல். தம்பி இப்ப நான் வந்து சந்தன வச்சு தங்கம் வச்சு இது எந்த கட்சி? நெத்தியில அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு இருக்குதுல கட்சி சின்னம்னு சொல்லல. அல்ல அப்படி சொன்ன நீங்க எப்படி இன்ஃபரன்ஸ்க்கு வருவீங்க? அப்படி கட்சி சின்னம்னு சொல்லலையே. டீச்சர்ஸ் ஜாதி வேணும் வேண்டாம்னு சொல்றது ஊக்குவிக்கிறது சொல்றாங்க. இப்ப நாங்க கட்ட கையில என்ன பண்றது? பாருங்க, let it be your stand. இல்ல which media you belong to I don't know.
லெட் இட் பி யுவர் போதும் இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு இல்ல கேள்வி கேட்டா போதும் இல்ல, தம்பி. நீங்க என்ன யூடியூபா? வேற யாரான்னு கேளுங்க. நீங்க யூடியூபா? கேளுங்கப்பா, வேற யாரான்னு கேளுங்க. அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். ஏன்னா வேற யாரான்னு கேளுங்க. அப்படி இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் தான் வந்து அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆ, இந்த இதை நாம ரிஜெக்ட் பண்ணோன்னு கேட்கறது மையக்குழு தீர்மானம். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாநில அரசு ஏற்கக்கூடாதுன்னே சொல்றோம். தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். அவ்வளோதான். இது எங்கள் ஸ்டாண்டு. நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து என்ன வேணால் போடுங்க. அதை வந்து இங்கே வந்து சர்ச்சையாகக்கூடாது. இவ்வளோ மீடியாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ.